ஏம்மா, ராஜா வேற கொடுத்த காசுக்கு வட்டி மேல வட்டி போட்டுட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தான் 12th முடிச்சிட்டேனேப்பா. நானே ஏதாவது ஒரு வேலைக்கு போறேனே. வேணாமா, செல்வி பொண்ணு கூட ஏதோ ஒரு வேலைக்கு போனாலா, தங்குறதுக்கு சரியான இடம் இல்லாம சரியான சாப்பாடு இல்லாம திரும்ப வந்துட்டா. அதெல்லாம் வேணாம். 12th படிச்சுட்டு என்னம்மா வேலைக்கு போவ? நீ வெளியூருக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேணாம். ஏம்மா, எவ்வளவு பேர் வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. நீ மேல படிக்கணும், உனக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமா செய்யணும். அப்பா, நானும் பிரியா கிட்ட இத பத்தி தான் பேசலான்னு வந்தேன். ஏய் பூர்ணி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. எப்படிமா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, நான் 1 வருஷமா திருப்பூர் எக்ஸல் சோர்சிங் கம்பெனில தான் வேலை பாக்குறேன். எக்ஸல் 17 வருஷமா இருக்க ஒரு பெரிய கம்பெனி. கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேல அங்க வேலை பாக்குறாங்க. அதுவும் குறிப்பா பெண்கள். என்னம்மா சொல்ற? முத்து உன்னை வேலைக்கு அனுப்புறானா? அவன் அவ்வளவு சீக்கிரமா பிள்ளைகளை வேலைக்கு அனுப்ப மாட்டானே. பா, வெயிலெல்லாம் எப்படி இருக்குடி? பரவாயில்லையா? சூப்பரா இருக்குடி. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஆனா கண்டிப்பா லீவு. அது போக நீ மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கும் அவங்களே உதவி செய்வாங்க. அங்க தங்குற இடம் சாப்பாடெல்லாம் எப்படிமா இருக்கு? தங்குறதுக்கு ரொம்ப பாதுகாப்பான வசதியான ஹாஸ்டல், வேலைக்கு நல்ல சத்தான சாப்பாடு. அது மட்டும் இல்லம்மா, சினிமா, கேம்ஸ்னு எல்லா வசதியும் அங்கேயே இருக்கு. ஏம்மா, இங்க உடம்புக்கு ஏதாவது சொன்னா நாங்க பாத்துப்போம். ஆனா அங்க போயிட்டா யாருமா பாத்துப்பா? அப்பா, அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பப்போ மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அது போக நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு டெய்லியும் யோகாலாம் சொல்லி தருவாங்க. ஏன் பூர்ணி, சம்பளம்லாம் கரெக்டா கொடுத்துடுறாங்களா? உனக்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. மாசம் மாசம் உன்னோட சம்பளம் அதுலயே வந்துடும். இது போக இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸ்னு எல்லாமே இருக்குடி. எனக்கும் அங்க வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்டி. உனக்கு ஸ்டார்டிங்லேயே நல்ல ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இங்க பிரியாவும் இந்த மாதிரி வேலையில இருந்தா ரொம்ப நிம்மதியா இருப்போம்மா. திருப்பூர் எக்ஸல்ல உன் வேலைக்கும் படிப்புக்கும் எதிர்காலத்துக்கும் நான் பொறுப்பு. ஒவ்வொருத்தங்களுக்கும் அடிப்படை வசதிகள் அமைச்சு தரது மட்டும் இல்லாம அவங்க படிக்கிறதுக்கும் உதவி பண்றாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? வேலை, பாதுகாப்பு, நல்ல சம்பளம். எக்ஸல் சோர்சிங் கம்பெனி, திருப்பூர்.